ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவர் அவரோட கடமையை தான் செய்யறாரு. ஆமா, பெரிய கடமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுந்தரத்தோட தம்பியை பிடிச்சு கொடுத்தேன். உடனே உங்க மாமா அவனை ஜாமீன்ல விட்டுட்டாரு. டேய், சுந்தரம் இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி. அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்போ மாமா சுந்தரத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா? நீங்க காசு. ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? டேய், ஏன்டா பயப்படுற? என்ன 3 பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இத பாரு, 3 பேர் சேர்ந்தா 4வது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க. அது நானா தான் இருக்கணும். நீ சொல்லுமா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ சொல்லுப்பா, கமான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சொல்லுப்பாண்ணா. சார், சட்டத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. குமார், நீ புரியாம பேசுற. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. ஏழைங்களுக்கு அது எட்டாத உயரத்துல இருக்கு. இத பாருங்க சார், யானை நடந்தா அழகு, அது ஓடுனா ஆபத்து. அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க. அவங்க பொங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது. குமார், நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு எனக்கு நல்லா சார், பேச்ச குறை. அடாடாடாடா, யாரோ 2 பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் பெரிய மனுஷன், இவர் கூட எனக்கு என்ன சண்டை? காஃபி சாப்பிடுங்க. டேய், காபி சாப்பிடுறா. டேக் த காஃபி. இதுக்கெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்களா? ஆஷ்ட்ரே. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அந்த குமார் பையில தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. அவசரப்படாதடா. அவ அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு அவன் சாகணும். அப்படின்னா நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல வேண்டியதுதான். இவர் வைத்தியத்துல எவன் பொழைச்சிருக்கான்? டேய், கிண்டலா? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பூனை கண்ணை வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. உன்னையே கவர்மெண்ட்ல கைரேகை நிமிடம்னு வச்சிருக்காங்க. உனக்கு நான் எவ்வளவு பெட்டர். சரி, நீ பெட்டரா அவன் பெட்டராங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. குமார ஒழிக்கணும். அதுக்கு என்ன வழி? சொல்றேன். குமார் உயிருக்கு உயிரா காதலிக்கிற தேவிய நாம கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டா பய புழுவா துடிப்பான். முதல்ல பதவி உயர்வு கிடைச்சிருக்கிற எஸ்பிக்கு நாளைக்கு ஒரு பார்ட்டி கொடுப்போம். பார்ட்டிக்கும் குமார பழி வாங்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாளைக்கு பாரு. டேய், வாடா, உட்காரு. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. புறப்படுங்க, புறப்படுங்க. எங்கடா? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும். அப்படியே கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். டேய், எங்க கல்யாணத்துக்கு எதுக்காக இவ்வளவு செலவு? ஏதாவது கோயில்ல சிம்பிளா மாலை மாத்திக்கிட்டா போதாது? நோனோ, ஏன் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளவு சிம்பிளா நடத்துறதாவது? ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன். சொல்லு தங்கச்சி. ஆசையா கூப்பிடுறாருல, போலாங்க. போகணுமா? சரியான பிடிவாதக்காரி. வா. டேய் குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க. நான் போய் கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், சீக்கிரம் வந்துரு. வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், உன் தம்பி எங்க பாக்கணும்? தண்ணி குடிக்க போயிருப்பான். எல்லாம் தான் இங்க இருக்கு. அவனுக்கு என்ன ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஆர்டர் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சென்ஸ். யார் நீ? எந்திரி, எந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃபா? இவள நேத்து ராத்திரி எவனோடயோ ஹோட்டல்ல பார்த்தன. அவன் வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போ. உன் தம்பி இப்படி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். உள்ள போச்சு. டேய் ராஜா, உள்ள போடா. நான் ஏன் போகணும்? வேணா நீ வெளியே போ. நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கேயே இருமா. இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா, கமான்.
நான் ஏன் வெளில Come on, போறேன் சார்? Ike. சார், நான் சொல்லிருக்கேன் சார். சார், uncle, I'm ரொம்ப good say, சார். சார், நான் போய் நீங்க சார். பார்ட்டியை கெடுக்காட்ட சார். Please, விடு. சார், 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 சார். தம்பி என்னப்பா செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயித்துக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க. ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். சாரி. நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. சார், கதவை திறந்து விடுங்க சார். நான் எங்க சார் குடிச்சேன்? சார், எஸ்பி சார், நான் தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க சார். நான் பாட்டில் எல்லாம் கலாட்டா பண்ணுவேன் சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? கதவை உடைக்க போறேன். ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு எல்லாம் வேடிக்கை ஆகுது? நான் எவ்வளவு பெரிய பழக்கத்தை விட்டு போய் அண்ணா கதவை திறந்து சொல்லுங்க. கதை உடைச்சிட்டு வெளியில வந்தா போறேன். ஆமா, நான் அங்கே குடிச்சிட்டு வந்தேன். குடிக்கவே இல்லை, குடிச்சீங்களா பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. சரி, நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன். நீயா எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அது தெரியும், எதுக்காக வந்த? அருமையான இடம், தனிமையான சூழ்நிலை, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்கா வருவாங்க? அன்னைக்கு நீ ரோட்ல எனக்கு மரியாதை செஞ்ச இல்லையா? அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம்? அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். இல்ல கதை உடைச்சிட்டு வெளியில வேண்டுமா? தெரிஞ்சு போச்சு சார். கதவை திறங்க சார். நான் நல்லா இருக்கேன் சார். சார், எனக்கு ஒண்ணு இல்லை சார். நான் தயவு செஞ்சு கதவை திறங்க. நான் இவளை கொலை செஞ்சது நீ பார்த்துட்டு இல்ல, அதனால இனிமே நீயும் உயிரோடு இருக்க கூடாது.
மாட்டேங்குது இவங்களுக்கு. ஐயோ, நான் எங்க நான் குடிச்சேன், நான் குடிப்படா. உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் நான், எல்லாம் இவங்க. ஐயோ, சார் சார், எஸ்பி சார், எஸ்பி சார், எத்தனை நேரம் தான் போட்டு அடிச்சு வச்சீங்க? 6 மணிக்கு உள்ள வச்சு பூட்டினது இப்ப மணி 7:30 ஆச்சு. கத்தி கத்தி களைச்சு போயிருப்பான். போய் திறந்து விடுப்பா. 1.5 மணி நேரத்துல போதும் தெளிஞ்சிருக்கும். நான் போய் திறந்து விட்டுறேன். வாங்க சார். எனக்கு ஒண்ணு இல்ல சார். இறங்க சார் கதவை. வா. தேங்க்யூ சார். ஃபீல் பெட்டர் நவ்? ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். 1.5 மணி நேரத்துல உன் தம்பிக்கு போதை தெளிஞ்சு போச்சு. சாரி சார், ஏதோ ஒரு இதுல. இட்ஸ் ஆல் ரைட். அப்ப நான் புறப்பட்டுமா? ஓகே சார், Good night. இதை விட்டு போறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஏ ராஜா, போன காரியம் ஓகே. ஓகே. தியாகு, தியாகு, என்னாச்சு? யாரு இப்படி செஞ்சாங்க? யாரு? தியாகு, குமார், அந்த ராஜா, அந்த ராஜா தேவியை கெடுத்துட்டு என்ன சுட்டுட்டா. தியாகு, தியாகு. தேவி, தேவி, தேவி. ஏய்! யுவர் ஆனர், குற்றவாளி கொண்டிருக்கும் இந்த குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோட்டாளர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவல் குரல் தேவையில்லை. நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? போய் அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய். இல்ல, கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அவங்க 2 பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்க இருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கனம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார். அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. ஏன்னா
தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. யுவர் ஆனர், எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கி இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதைகள் நடத்தி யூ மீன் சோதனைகள்? பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடித்தேன் ஒரு ஆனர். துப்பாக்கியில இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கிரேட் இன்சல்ட் யுவர் ஆனர். துப்பாக்கியில இருக்கிறது இவருடைய கைரேகை தான். கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்கள் தானே? எஸ். தேவியை ராஜாதான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டு அவளையும் நடத்த கட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவுரை எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன்.